அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தான்டா இருக்கேன். கொங்காங்கோ மாட்டாங்காலி மாற்ற வர ஜாலி. வணக்கம் everyone and welcome back to AB Tamil. ஆளே இல்ல பெல்லு vlogsக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஊர் நெம்லியில ரொம்ப ஃபேமஸான திருவிழா நடந்துட்டு இருக்கு. நெம்லினா எல்லாருக்கும் தெரியாது. ஆமால. நெம்லி வந்து அரக்கோணம் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன டவுன். இன்னும் உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லணும்னா ஃபேமஸான பாலாபீடம் இருக்குல்ல, அந்த பாலாபீடம் இருக்க இடம் தான் வந்து நெம்லி. இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா ரொம்ப ஃபேமஸான ஆளே இல்ல பெல்லு தமிழ் சேனல் இருக்குல்ல, அவங்க வந்து ஸ்டார்ட் ஆன இடமும் நெம்லி தான். ஒரு விளம்பரம். ஸோ இந்த நெம்லியில தான் இப்போ வந்து பொன்னியம்மன் கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஆத்து திருவிழா நடந்துச்சு. நம்ம லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண ஆத்து திருவிழா வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸில் லிங்க் தரேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பொதுவாக ஆத்து திருவிழாக்கு என்ன பொன்னியம்மன் திருவிழாக்கு டிஃப்ரென்ஸ் என்ன சொன்னால், ஆத்து திருவிழா வந்து ஆற்றுல நடக்கும், பொன்னியம்மன் கோயில் திருவிழா வந்து பொன்னியம்மன் கோயில் நடக்கும். அதான் பொதுவாக ஆத்து திருவிழானா ரொம்ப பிரச்சனை சண்டை அதெல்லாம் நடக்கும். பட் பொன்னியம்மன் திருவிழா வந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாருமே வந்து பக்தி மோடு கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த பொன்னியம்மன் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம், பொன்னியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் காட்ட போகிறது எல்லாமே இந்த திருவிழா எப்படி கோலாகலமாக நடக்குதுன்னு தான். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பொன்னியம்மன் கோவில் திருவிழா. இப்போ நம்ம இருக்கிறது தான் நெம்லியோட மெயினான இடம். அதாவது இங்கே வந்து 3 ரோடு ஜாயிண்ட் ஆகுது. இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனால் இது வந்து அரக்கோணம், இந்த பக்கம் இருந்து வருது தான் வேலூர் ரோடு, இந்த பக்கம் இருந்து வருது சேந்தமங்கலம் ரோடு. இப்போ 3மே வந்து பிளாக் பண்ணிருக்காங்க, ஏன்னா இங்கே வந்து பாட்டு கச்சேரி போட போகிறாங்க. நைட்டு ஒரே கோலாகலமாக இருக்கும் போது, ஒரே குதூகலமாக இருக்கும் போது. ஏய் வெள்ள பொறி வாங்கி கொடுறா. பேலு பூரி பூரின்னுட்டு. ஓ ஜேசிபி பொம்மை இங்கே பார்த்தியா? ஜேசிபி பொம்மை. சின்ன வயசுலாம் இதை பார்த்தா நின்று அடம் பிடிச்சி வாங்கிட்டு தான் போவேன். இப்போயும் நான் அடம் பிடிக்க தான் போகிறேன். இல்லை வாங்கி கொடுறா. வாங்கி தரணும்னு ஆசை தான்டா, ஆனால் காசு இல்லடா. ஏய் பச்சையாக போய் சொல்லாத, பேங்க்ல கட்டாக வச்சிருப்பீங்க. ஒழுங்கு மாதிரி இப்போ வாங்கி கொடுக்குற சரியா? ஆமாம் இல்லைன்னு மட்டும் சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யார் மொபைல் பேலன்ஸில் அதிகமாக காசு இருக்கோ அவங்க வந்து நீங்கள் செலவு ஃபுல்லாக பார்த்துக்கணும் சரியா? நான் அச்சு சொல்கிறேன், எதில் தான் கம்மியாக இருக்கும். இன்னைக்கு வந்தால் செலவு பண்ண போகிறான், அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீயே இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு இதில் ஃபஸ்ட்டு காமி, நான் அப்புறம் இதில் காமிக்கிறேன். இதில் பாருங்க கைஸ், 70 ரூபா 28 பைசா இருக்கு. இதில் பாரு 55 ரூபா அவ்வளோதான் இருக்கு. யாருக்கிட்ட அதிகமாக இருக்கு? ஏய் நீ வேற ஏதாவது வச்சிருப்படா? வேற ஒன்றும் கிடையாது. இங்கே சொன்னது என்னது, யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவன் தான் இன்னைக்கு ஃபுல்லாக செலவு. அப்போ நீ தான் பார்த்துக்கணும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 70 ரூபாயில என்ன வருமோ அதை நான் வாங்கி கொடுத்துறேன். அதுக்கு மேலே வேறு எதுவும் கேட்கக்கூடாது சரியா? இதெல்லாம் 70 ரூபாய்க்கு கேட்டால் அவன் அடிப்பான். வேற ஏதாவது போவோம். இது கேள்றா எவ்வளோன்னு கேட்டு பாடுறா. அம்மா இது எவ்வளோ? ஜேசிபி பொம்மை எவ்வளோ? 140 ரூபாயா? இன்னொரு 70 ரூபா கலெக்ட் பண்ணா நம்ம போட்டு வாங்கிக்கலாம். வரம் போறக்கிட்ட 1 ரூபாய் கேட்டவா? அதுக்கு பேர் பிச்சை. ஏண்டா யோசிச்சு பாரு, நம்மள ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குறோம், நம்மளால இந்த பொம்மை கூட வாங்க முடியல. அதுவும் மந்த் எண்ட் வந்தா அசல் பிச்சைக்காரங்க நாம தான், வெளியே இருக்கவங்க கூட கிடையாது. செலவு மட்டும் தான் பாத்துக்கிறோம். ஆனா நம்ம அப்பா அம்மா எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம அப்பாக்கெல்லாம் அப்ப எவ்வளவு ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் சம்பளம் இருக்குமா? அதை வச்சு இவ்வளவு பண்ணிருக்காங்க நம்ம அப்பாலாம். ஆனாலும் அந்த டைம்ல விலைவாசி கம்மி. கம்பேர் பண்றப்போ விலைவாசி கம்மினாலும் இப்போ ஒரு மாசத்துக்கு 2,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கேன். அவன் வந்து வீட்டு செலவு பார்க்கணும், நமக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், இந்த மாதிரி திருவிழா வந்தா சாப்பாடு போடணும், அது மட்டும் இல்லாம ஃபீஸ் கட்டணும். அது இல்லாம இந்த மாதிரி நம்மளாம் இருக்குமே, இந்த மாதிரி பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அப்பா எனக்கு அது வேணும், அப்பா எனக்கு இது வேணும்ட்டு அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நம்ம அப்பாலாம் பாவம்ல, நமக்கெல்லாம் இப்போ தெரியுது. நமக்கு எல்லாமே லேட்டா தான் புரியுது. இப்பெல்லாம் பாரு எவ்வளவு சம்பளம் ஆனாலும் பத்த மாட்டேங்குது. இஎம்ஐ போட்டு கடன் வாங்கி பத்த மாட்டேங்குது. ஆமா நம்ம வந்து வாங்கினா உங்ககிட்ட 2,000. ஆமா அவங்ககிட்ட 2,000. ஆமால நான் உங்ககிட்ட ஒரு 2,000 ரூபாய் வாங்கணும்ல. ஓ நீ அப்படி வரியா? 3 hours later.
தலைவா போட்டு விடு. ஜாலியா இருக்குடா. வேணாவா? என்னடா திருவிழா வைப்புக்கு வர மாட்டீங்க? சரி ஓகே, கூகுள் பே இருக்கா? ஏய் கட்டு இருக்கிறான்டா. ஸ்பான்சர் இவன் தான் பாத்துவாங்க. நம்ம கிட்ட இருக்க 70 ரூபாய் வச்சு இன்னைக்கு எல்லா ஐட்டையும் வாங்கி நல்லா தின்றோம். இதான் நம்ம பிளான். சுத்தமே இல்ல. ஏய் வெல்ல இப்படி வாடா. ஐயா பொதுவா திருவிழானா ஒரு பெரிய ரங்கராட்டம் இருக்கணும், ஒரு பெரிய அந்த டிராகன் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். சின்ன பசங்க விளையாடுற மாதிரி எங்க ஊர்ல பாத்தீங்களா, இதுதான் சின்ன பசங்களுக்கு. இதுவும் சின்ன பசங்களுக்கு தான். எல்லாமே சின்ன பசங்களுக்கு. இதுல எங்களை ஏத்த கூட மாட்டானுங்க. இதை வச்சு என்ன பண்றது? என்ன பண்றது? இவனுங்க வேற ஊதிட்டு இருக்கானுங்க. கூட்டம் பார்த்தா ஆனா நிறைய கூட்டமா இருக்கு. கூட்டம் சரியான கூட்டம் இந்த வாட்டி. இந்த கூட்டம் தொலைஞ்சு போனா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன், தொலைஞ்சிடாதீங்கடா, தொலைஞ்சு போயிட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு. இப்ப நான் மட்டும் எங்க இருக்கேன், இவன் எங்க போனா கூட தெரியல. கால் பேசிட்டே போனான், அப்படியே ஆள் காணாம போயிட்டான். இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா இப்படி எல்லா பக்கமும் ஓவர் க்ரௌடாகவும் ஓவர் சத்தமாகவும் இருந்ததுனால எங்களால் நிறைய வீடியோ கரெக்டாக எடுக்க முடியும். அதுக்காக நாங்கள் உங்களை அப்படியே விட்டுற மாட்டோம். கடைசியாக நடந்த வான வேடிக்கையெல்லாம் நாங்கள் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் எடிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக பாருங்கள்.